4 அறைகளா தீவு போல் அவை இருப்பதா பார்க்கும் பார்வையில் குறைகளா குமுறல் தான் அவர் மொழிகளா மோதிக்கொண்டது இரு இனம் நீதியை தேடி அலைந்திடும் பாதிப்பென்ன பலன் என்ன பேசினால் தெளிவாகலாம் முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம் நிலை மாறலாம் துளி அன்பிலே சொல்வதெல்லாம் உண்மை உண்மை சொல்வதெல்லாம் உண்மை. அந்த பையனோட அவ வாழணும். இப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு நான் தாங்க பாக்குறேன். இத்தனை வருஷம் பார்த்துட்டேன். என்னதான் நான் வளர்த்தவ நான் பார்த்தாலும் பெத்த அப்பா வேணா அதுக்கு. என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 3 வயசு ஆகுது. நான் அவரு கூட வாழ்றேம்மா. அவர் தான் எனக்கு வேணும். நான் அவரு கூட வாழ்றேன். அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க எங்களை. அவர் உங்கள்கிட்ட பாசமா இருப்பாரா? நீங்க இந்த பொண்ணோட பழகலையா? பழகலை. உங்க குழந்தை இல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்க குழந்தை என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா? ப்ரூவ் ஆச்சுன்னா அதை நான் பார்த்து என்ன பண்ணுவீங்க? நான் வாழ முடியாது மேடம் அந்த பொண்ணுங்களோட. ஏன்? எனக்கு பிடிக்காது. அவன் தான் மேடம். அவனை தவிர யாரும் இல்லை. அவன் தான். பேசி தொலையண்டி, எதனா பேசி தொலைய. ஏன் அழுவுற? அழுது அழுது மூதேவித்தனமா அழுதுதான் என் வீட்லயே உட்காந்து டிராமா பண்ணிட்ட. ஏமா இப்படி பேசுற நீ? எவ்வளவு வயிற்றுல இருக்கு அந்த பையன். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எப்படி பேசுறான் பாருங்க. அதுக்குன்னு நீ எப்படி பேசுவியா? எவ்வளவு வயிற்றுல நமக்கு தேவை அந்த வார்த்தை எல்லாம். கண்டவன்ட்ட போய் படுத்துட்டு வருவா, பிள்ளைய வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளைய பார்த்தும் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி இவளுக்கு எல்லாம் நான் செஞ்சு இன்னைக்கு எந்த நிலைமையில நான் நிக்கிறேன். செஞ்சுதான் எவ்வளவோ பேச்சு வாங்கிட்டேன் எல்லாருக்கிட்டையும். நீ என்னன்னு ஒன்னா இல்ல சொல்லு. கிடையாது. நீ இல்லன்னு எப்படி சொல்ற? டெஸ்ட் எடு. நீனு தானே? கிடையாது. இன்னும் நான் கிடையாது. வேற யாரு? எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? நீதான் சொல்லணும். நான் ஒன்னும் சொல்ல முடியாது. நீதான் சொல்லணும். சத்தியமா என் குழந்தை சத்தியமா நீதான். வேற யாரும் இல்ல. நான் கிடையாதுன்றல. என் பேரு வனிதா. என் தங்கச்சியை நான் தான் வச்சு பாத்துட்டு இருக்கேன். சரி, இந்த மாதிரி விஜய் பிரேம்குமார் ஏமாத்திட்டு போயிட்டான். எவ்வளவு பேர் நீங்க கூட பிறந்தவங்க? 3 பேரு, 3 அக்கா தங்கச்சி. எங்க அக்கா வந்து எதுலயும் தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை தான் அவங்களுக்கு முக்கியம். என்னால அப்படி இருக்க முடியாது. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு உங்க அக்காக்கும்? அப்பா அம்மா? அப்பா கிடையாது. நான் சின்ன குழந்தையிலேயே அப்பா இறந்துட்டாங்க. அம்மா மட்டும்தான். அம்மா கொஞ்சம் இருக்காங்க. அம்மா பத்தி சொல்லணும்னா அம்மா கொஞ்சம் தத்தி. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க அம்மா கொஞ்சம் தத்தி. புரியுதுங்களா? அவங்க ஒழுங்கா இருந்தாங்கன்னா நாங்க இந்த நிலைமைக்கு வரமாட்டோம். எங்களையும் எங்க அம்மா வளர்க்கல. எங்க அம்மா வந்து இன்னொரு இடத்துல கொடுத்துட்டாங்க. ஊர் நாட்டுல வயல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்களை காப்பாற்ற முடியலன்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நான் தான் வளர்ந்து தங்கச்சி அம்மாவை எல்லாரையும் கண்டுபிடிச்சேன். தங்கச்சி அம்மாவையும் என் கூட வச்சுக்கலான்னு கூட்டின்னு வந்து வச்சிருந்தேன். என்கிட்ட சண்டை போட்டு அம்மாவும் தங்கச்சியும் தனியா போனாங்க. போய் இந்த மாதிரி நான் நல்லா வாழுவேம்மா, நல்லா இருப்பேன்கான்னு சொல்லிட்டு போனவ தான் 5 மாசம் குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு வந்து பண்ணிக்கிறா. செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம்னு ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? 5 மாசம் ஆயிடுச்சு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த முதல்ல அவங்க காம்பவுண்டுக்கே நாங்க போனோம். அவங்க கொடுத்துன அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சோம். அப்ப அங்க இருக்கிற அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணு வாந்தி எடுத்துன்னு இருந்ததுமா அப்படின்னாங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன் அவள்கிட்ட. இல்லக்கான்ட்டா. சரின்னு மாமா விட்டு கேட்டேன். என் வீட்டுக்காரர் விட்டு கேட்டாரு. உண்மையை சொல்லிட்டா. இந்த மாதிரி மாமா நான் லவ் பண்ணேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நான் வேலை செய்யும் போது அந்த பையன் பழக்கம். அது மூலியமா நான் பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டேன். என்னை கட்டிக்கிறேன்னாரு அப்படின்னா. சரி, அந்த பையன் எங்க இருக்கான் ஏது இருக்கான்னு கேட்டாரு. இவன் வந்து எனக்கு தெரியாதுன்ட்டா. எங்க வீடு பக்கத்துல தான் அந்த பையனும் இருக்கான். லாஸ்ட்ல அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்ததும் இந்த பையனோட ஆயா துரத்தி விட்டுருக்காங்க போல. அவங்க சொந்தக்காரங்கள யாரோ துரத்தி விட்டுருக்காங்க. இங்க உட்கார அதை போன்ட்டு. சரின்ட்டு வந்துட்டா. மறுநாள் போகும்போது அந்த பையன் டீ வாங்க கடைக்கு வந்திருக்கான். அப்போ பார்த்துட்டு இருக்கான். பார்த்து இந்த மாதிரி சொன்னாலாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு, நீ வந்து பேசுற, நீ எங்க அக்கா மாமாட்ட பேசுற, நீ வந்து பேசு அப்படின்னு. இல்ல நான் வரேன் இந்த பதிலே சொல்லிட்டு இருந்தான். அடுத்த நாள் விட்டுட்டான். சரின்ட்டு நானும் எங்க வீட்டுக்காரன் பொறுத்திருந்தோம். ரொம்ப நாள் பொறுத்திருந்தோம் வருவான்ட்டு. சரின்ட்டு தாங்க முடியலன்ட்டு இட்டுன்னு போனேன். இவளை இட்டுட்டு போய் எங்க வீட்டுக்காரு எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துனவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் நான் நியாயம் கேட்டேன். அந்த பையன் இல்லவே இல்லைன்னு சத்தியம் அடிக்கிறான். எங்க அம்மா மேல சத்தியமா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. நானே வளர்த்து வந்துட்டு இருந்தேன். டெலிவரி எல்லாமே நான் தான் பாத்துக்கிட்டேன் அந்த பொண்ணை வச்சு. ஆனா அந்த பையன் தாலி கட்டிட்டான். இது கோயிலுக்கு கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அதோட அந்த பையன் அவன் வீட்டுக்கு போயிட்டான். என் பொண்ணை நான் இட்டுட்டு வந்துட்டேன்.
இட்டுன்னு வந்து நான் தான் வச்சிருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு. திருப்பி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டோலாம் கேட்டாங்க. எத்தனை போய் கொடுத்தேன். ஆம்பளை பையனா பொம்பளை பொண்ணா? பொண்ணு. சரின்ட்டு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு சப்போர்ட்டுன்னு யாரும் இல்லைங்க. நாங்க ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம். எங்களுக்குன்னு சப்போர்ட்டு யாரும் இல்லை. என் மாமியாரே சொல்றேன், என் மாமியாரே என் கூட வந்தது இல்லை. என் மாமியார் பேச மாட்டாங்க. அந்த பொண்ணு இருக்கிறது அவங்களுக்கு பாரமா இருக்கேன்னு தான் நான் அவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. யாருக்கு பாரமா இருக்கு? எங்க மாமியாருக்கும் என் வீட்டுக்காருக்கும் பாரமா இருக்குங்க. அந்த பொண்ணு இருக்கிறது, அந்த பொண்ணு அந்த குழந்தைய இருக்கிறது. சத்தியமா சொல்றேன், நான் வச்சு பாக்குறாரு என் வீட்டுக்காரர். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு ஆம்பளை பையன் பசங்க. ஒரு பொண்ணு. கல்யாணம் பண்ணா தாலி கட்டினா அதோட அவ்வளவுதானா? 4 நாள் கழிச்சு வந்தான், குழந்தைய பாக்குறேன், என்னோட குழந்தை தான் அப்படின்னா. குழந்தைகிட்டயும் பேசினான், நான் தான் உங்க அப்பான்னு. 4 நாள் நல்லா வரேன், 5ஆம் நாள் வரமாட்டேங்கிற. அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு வந்து பிஸ்கெட்டு கேக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து சொன்னான் குழந்தைகிட்ட, நான் அந்த அம்மா உங்க அப்பா அப்படின்னு. அதோட ஆள் அட்ரஸையே காணும். எப்படிம்மா கண்டுபிடிச்ச தங்கச்சிய? எல்லாம் கல்யாணம் ஆகி ஊருக்கு போனேன். என்னை வளர்த்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஊர்ல இருக்காங்கம்மா அப்படின்ட்டு. போனேன். இங்க போய் சிறுகாலியில இறங்கி எங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, எல்லா சொந்தமும் இருக்கு. யாரும் எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. உங்க தங்கச்சி எங்கம்மா வளர்ந்தா? அவ வந்து ஒரு இதுல வளர்ந்தா, ஒரு பாய் வீட்டுல வளர்ந்தாங்க. வைத்தீஸ்வரம் கோயிலாம் அது சிறுகாலி சைடு. அங்க வந்து ஒரு பாய் வீட்டுல வளர்ந்தா அவ. ஏன் அவங்களுக்கு பசங்க இல்லையா? அவங்களுக்கு பசங்க இல்லையான்னு தெரியல. வேலைக்காக இவளை கூப்பிட்டு போனாங்க போல. வேலைக்காக இவளை விட்டுட்டாங்க எங்க அம்மா. ஆனா நான் வளர்ந்த இடத்துல ரொம்ப தங்கம். என்ன உயிரா பாத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க. சத்தியமா சொல்றேன், அவங்க தாங்க எனக்கு எல்லாமே. இப்ப அம்மான்னு சொல்றதுக்கு அவங்களதான் எனக்கு வாய் வருது. எனக்கு கண்டி இதுல வரல. அவ்வளவு பாடுபட்டாங்க எனக்காக. என்ன இத்துண்டு வயசுல நான் அவங்க வீட்டுக்கு வந்தேங்க. இத்துண்டு வயசுல வந்து என்னை வளர்த்து ஆளாக்கி வயசுக்கு வந்து எல்லாம் செஞ்சு நகை நட்டை போட்டு இன்னைக்கு 5 சவரன் நகை போட்டு என்னை கட்டி கொடுத்துருக்காங்க கௌரவமா. இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? அந்த பையனோட அவ வாழணும். இப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு நான் தாங்க பாக்குறேன். இத்தனை வருஷம் பாத்துட்டேன். என்னதான் நான் வளர்த்தவ நான் பார்த்தாலும் பெத்த அப்பா வேணாம் அதுக்கு. என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 3 வயசு ஆகுது. தங்கச்சி என் குழந்தைய வச்சு பாக்குறது எங்க வீட்டுல பிடிக்கல. என் மாமியாருக்கு பிடிக்கல. உண்மையிலேயே சொல்றேன், என் மாமியாருக்கு பிடிக்கலங்க. அதனாலதான் மெயினா நான் அங்க வந்தேன். ஏன்னா நான் வச்சு பாத்துட்டு இத்தனை வருஷம் அவங்கள என் கூட தான் வச்சிருந்தேன். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு தெரிஞ்சுதான் நான் என் கூடவே வச்சிருக்கேன். திருப்பி எதனா பண்ணிடுவாளோன்னு ஒரு பயத்துல. ஆனா அவங்க சொல்றது, உங்க அம்மாவும் தங்கச்சி நீ வச்சு பாக்குற, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் வச்சு பாக்குற, என்ன வச்சு பாக்குறியா, என்ன செய்ய, என்ன அது அம்மா நான் செய்யணும், என்னதான் செய்யணும், அந்த அம்மாக்கு என்னதான் நான் செய்யணும்? எல்லாம் நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கோம். புள்ள சண்டை போட்டு பேசாம கிடக்குறாரு. நான் பேசல அந்த அம்மாட்ட. அப்படியா? அவங்க பேச மாட்டாங்க என் வீட்டுக்காரு. சும்மா சண்டை தான், அது சாதாரண சண்டை தான். ஆனா பேசுவாங்க. அப்படி இருந்தா என் வீட்டுக்காரர் தெரியாம நான் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருந்தா என்னதான் குத்தம் சொல்லுவாங்க என் மாமியார். உன் அம்மாவையும் தங்கச்சி வச்சு பாக்குறேன், உன் அம்மாவையும் என்ன பண்ணலாம், கொலை பண்ணிடலாமா, கொண்டுடலாமா உங்களுக்கு பாரமா இருந்தா? இப்ப அந்த குழந்தை இருக்கிறது அவ்வளவு பொறுக்கல என் மாமியாருக்கு. உண்மையிலே சொன்னேன், என் மாமியாருக்கு சுத்தமா பொறுக்கல. அதனாலதான் நான் வந்தேனே மெயினா இங்க. சொல்லுமா, நீ எங்க 5 வயசுல எங்க கொண்டு போய் விட்டாங்க? பாய் வீட்டுல விட்டாங்க. அங்க எப்படிமா இருந்தது உன் வாழ்க்கை? அந்த வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அம்மாவால முடியாதுனாதான் என்ன கொண்டு அங்க விட்டுட்டாங்க. 5 வயசுல இருந்து வீட்டு வேலை செய்வியா? சும்மா சின்ன சின்ன வேலை, பெருக்கிறது, வெறும் சாமி கழுவுறது, இந்த மாதிரி வேலைலாம் விட்டுட்டு இருந்தாங்க. பெரிய பொண்ணு ஆயினது அங்கதான். அதுக்கப்புறம் தான் அக்கா கண்டுபிடிச்சி என்னை இழுத்துட்டு வந்தாங்க. அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்களா அவனை? அடிப்பாங்களா? அடிக்கலாம் மாட்டாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுல யாரெல்லாம் பசங்க இருக்காங்க? அவங்களுக்கு 3 பையன் இருக்காங்க. பொண்ணு இல்லையா? பொண்ணுலாம் இல்ல. உங்களை நல்லா பாத்துப்பாங்க, பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. எப்படிமா அந்த பையன்ட்ட ஏமாந்த நீ? எக்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப அவனா அவங்க வந்து நிப்பான். இது என்ன முன்னாடில இருந்து தெரியும் அவனுக்கு. அவன் வந்து மக்கானிக் கடை தான் வச்சு வேலை பண்ணிட்டு இருந்தான். நான் இப்போ ரோட்ல போகும்போது என்னை பார்த்துக்கிட்டே போவான், பார்த்துக்கிட்டே வருவான். என்னை நான் எங்கே வேலை செய்யறேன்னு விசாரிச்சு வந்து பார்த்தான். நான் அந்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை விட மாட்டேன், அவங்க அக்கா மாமாட்ட வந்து பேசி நான் சொல்றேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்கலாமே, எதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்க? அதனால தானே குழந்தைய வச்சுட்டு நிக்கிறேன் இப்போ. சரி, இப்ப என்ன வேணும்? நான் அவரு கூட வாழ்றேம்மா. அவர் தான் எனக்கு வேணும். நான் அவரு கூட வாழ்றேன். அவங்க அம்மா தான் தடுக்கிறாங்க எங்களை. அவர் உங்ககிட்ட பாசமா இருப்பாரா? இது
கடையில பாப்பாரு, யார்கிட்டயாவது பேசினா கூட பாப்பாரு, முறைப்பாரு. எத்தனை பசங்க அவங்க வீட்ல? அவங்க வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு என்ன பண்றாங்க? பொண்ணு படிச்சிட்டு இருக்கு. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வேலைக்கு போறாரு, அம்மா அம்மா வீட்டுல தான் இருக்காங்க. இந்த பையன்? இந்த பையன் கடையில மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பையனுக்கு மேல பாசம் உண்டு. நல்ல பாசமா தாங்க இருந்தாங்க. எங்க அக்கா வீட்டுக்கு வந்தாங்களா, வந்து 9 மணிக்கெல்லாம் வந்துட்டு இருந்துட்டு என் குழந்தைய கொஞ்சிட்டு போவாரு, எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. எல்லாம் 5 வாட்டி வந்திருப்பாரு. இப்போ என்ன அவங்க தான் வேணும்ட்டு இப்போ வந்திருக்கா. நான் சொல்றேன்க்கா, நாங்க தாலியெல்லாம் கட்டிட்டேன், சரி வேற எதுனா பையன் கூட பார்த்து கட்டி வைக்கணும்டி. எனக்கு வேணாம், எனக்கு அவர் தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறா. நான் அவர்கிட்டயே போறேன், என் குழந்தைய வச்சுட்டு நான் அங்கேயே வாழ்றேன், அவங்களோடயே இருக்கிறேன். தம்பி உங்க பேரு? விஜய். இது உங்க மனைவியா? மனைவியெல்லாம் கிடையாது. அப்புறம்? மனைவியெல்லாம் கிடையாது. கோயில்ல தாலி கட்டலையா நீங்க? தாலி கட்டினா மனைவி ஆயிடுவாங்களா? தாலி கட்டினா மனைவி தான். கூட வாழலாம் மனைவியே கிடையாது. யாரு கூட வாழல? என் கூட வாழ்ந்தாதானே மனைவி. அவங்க உங்க கூட வரதுக்கு விருப்பப்படலையா? இல்லையே. தாலி கட்டணும்னா எங்க போனான்னு கேளுங்க. 3 வருஷம் எங்க இருந்தாங்க? எங்கேயோ இருந்துட்டு இப்போ வந்து நான் என்ன வேணும்னா நான் என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிட்டாரு, இப்ப வீட்டுக்கு நீங்க தானே மிரட்டி கூட்டிட்டு போனாங்க மேடம் எங்களை. யார? போலீஸ்காரங்க. ஏன் மிரட்டி கூட்டிட்டு போனாங்க? தாலி கட்ட சொன்ன அவனை. குழந்தை கொடுத்தா தாலி மிரட்ட தான் செய்வாங்க. தப்பு பண்ணிட்டு பொண்ணு அப்படியே விட்டுருதா? பசங்க என்ன வேணா தப்பு பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா அப்படி இல்லை மேடம். அப்புறம் அங்க அந்த பையன் பண்ணானா இல்லையா கேளுங்க. அது அவனுக்கு தெரியும் மேடம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். கேளுங்க, உங்க பையன் தானே. சொல்லிட்டேன். நீங்க இந்த பொண்ணோட பழகலையா? பழகலையே. உங்க குழந்தை இல்ல. என் குழந்தை இல்லையே. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்க குழந்தை என்ன ப்ரூவ் ஆச்சுன்னா? ப்ரூவ் ஆச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? நான் வாழ முடியாது மேடம் அந்த பொண்ணு கூட. ஏன்? எனக்கு பிடிக்காது. அவன் தான் மேடம், அவனை தவிர யாரும் இல்ல. அவன் தான் எல்லாத்தையும் ஆசை காட்டினது, எல்லாம் அவன் தான், வேற யாரும் இல்ல. அதான்றது என்ன ப்ரூஃப்? டிஎன்ஏ டெஸ்ட் வர வேண்டியதுன்னா இத்தனை நாள் எடுக்க வேண்டியதுன்னா 3 வருஷமா ஆயிடுச்சு. அப்பயே சப்போர்ட் பண்ணாதீங்கம்மா. எப்படி பேசுறான் பாருங்க. அவங்க டிஎன் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுக்கேற்ற வசதி எங்களுக்கு இல்லைங்க. நாங்களே கஷ்டப்படுறவங்க தான். யாரோ பிள்ளைய கொடுத்துட்டு போவாங்களாம், இதுக்கு நான் வளர்த்து ஆளாக்கி 3 வயசுக்கு இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு யாருக்கு அசிங்கம்? எனக்கு இல்லை அசிங்கம். ஜாலியாக பழகுவாங்க, பிள்ளைய கொடுத்துக்குவாங்க. லாஸ்ட்டில் நிற்கிறது நானும் அந்த குழந்தைய நிற்கிறோம். அந்த குழந்தைக்கு இப்போ என்ன இது இருக்குது? அந்த குழந்தைக்கு என்ன முடிவு? ஈஸியாக பண்ணிட்டாலேவ. நான் அந்த பையனெல்லாம் எதுவும் கேட்க முடியாதுங்க, நான் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னு வச்சுங்க, என் தலையெழுத்து அந்த மாதிரி. நான் இவங்களை பொழைக்கிறதுக்காக கூட்டின்னு வந்தேன் பாருங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன்பா அந்த பொண்ணை ஏமாத்தின? உங்க வீட்லயே ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குல்ல, உனக்கு அம்மா இருக்காங்கல்ல, தங்கச்சி இருக்குல்ல, யோசிச்சு பாத்தியா ஒரு நிமிஷம்? இதே உன் தங்கச்சிக்கு நடந்திருந்தா சும்மா இருப்பியா நீ? அப்படிதான் மேடம். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நானே எங்க பொண்ணு யாருமே இருங்கம்மா. அவங்க வீட்டுல அம்மா இல்ல? அம்மா மேல உனக்கு பாசம் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல? அந்த பொண்ணு அப்படி நடத்துறிய நீ? உனக்கு மனசாட்சி இல்லப்பா? நான் என்ன மேடம் நடத்தினேன்? என் மேடம் என் கூட வாழ்ந்தாவல மேடம். அவங்களை கேளுங்க மேடம். நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா? நான் எங்க கூப்பிட்டேன்? கூப்பிட்டீங்களா மேடம்? கூப்பிட்டாதான் வருவாங்க. உங்க குழந்தை தான் தெரியும்ல. வீட்டுக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்க தெரியறது, குழந்தைய கொஞ்சம் தெரியறது யாரு? நான் வாங்கி கொடுக்குறேன். நான் சாமான நீங்க போலியா? அவங்க வீட்டுக்கு போனாங்க, வந்தாங்க, கேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு வாட்டி கேக் வாங்கிட்டு வந்தாங்க. போனீங்கல்ல? போறமே, ஒரு வாட்டி போனா போறமே. ஒரு வாட்டி வரல, 5 தடவை வந்துட்டாங்க. எங்க ஹவுஸ் தெரியும். ஆமா, எங்க ஹவுஸ் ஓனர் அம்மா கூட்டிட்டு வர வேண்டியது. சரி ஒரு நிமிஷம், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல உங்களுக்கு? உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, இப்படியாப்பா நடத்துறது? இதுதான் வீரத்தனமா? பொண்ணு அவமதிக்கிறது தான் வீரத்தனம், ஆம்பளத்தனம். மேடம் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவில்லை. அப்புறம் உங்க அம்மா கஷ்டப்பட்டதை நீ பார்த்தது இல்ல? நல்லா கூட எல்லாம் வாழ முடியாது மேடம். இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியுமா வாழ்க்கையில? என்னையே வீட்டுல சேர்க்க மாட்டேன்றாங்க. நான் அந்த பொண்ணை கூட்டணும் எங்க சேர்க்கறது? ஏன் பாப்பா தப்பு பண்ண? நானா தப்பு? நான் மட்டுமா தப்பு பண்ணேன்? 2 பேரும் தான் பண்ணாங்க. ஆனா அவ தானே குழந்தைய பாத்துட்டு இருக்கா, நீ பார்த்ததே இல்லையே. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட குழந்தை தான் பாது. அது நான் ஏத்துக்கலையே. என்னோட குழந்தை. ஏத்துக்கலனா
டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எடுத்து ஓகேயா இருந்ததுன்னா அதுக்கடுத்து நான் முடிவு சொல்கிறேன். சரி, ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த இப்போ சொல்கிறீங்கல்ல எனக்கு தெரியாது, நான் ஏற்றுக்க முடியாது எல்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்படி உங்களால் ஏற்றுக்க முடியலைன்னா, அதுக்கான தெம்பு இல்லைன்னா ஏன் தப்பு பண்ணுறீங்க? ஏன் குழந்தை பெற்றுக்கிறீங்க? அதுக்கெல்லாம் தெம்பு வேணும், ஆம்பளையா இருக்கணும், அப்பதான் அதெல்லாம் பண்ணும். அதுக்கான தில்லு வேணும். தில் இல்லைன்னா பேசாம உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் போக கூடாது. பொறுப்பு எடுத்துக்கணும். சரி, டிஎன்ஏ டெஸ்ட் என்ன கடையில போய் வாங்குறதா டிஎன்ஏ டெஸ்ட்? நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கோர்ட் ஆர்டர் வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் போகும். டிஎன்ஏ டெஸ்ட் முடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும். அது பண்ணியாச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. எடுக்கிட்ட மேடம், நான் எந்த தண்டினா இருந்தாலும் ஏற்றுக்கிட்டேன் மேடம். ஆனால் இந்த பொண்ணெல்லாம் வச்சு வாழ முடியாது மேடம். ஏன்பா அவளை ஏமாத்தினா? அப்போ அது பாட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு போகும்ல, எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? ஒவ்வொரு பொண்ணை அவமதிக்கிறத, ஒவ்வொரு பொண்ணை ஏமாத்துறத ஞாபகம் இருக்கணும். தன்னோட அம்மாவும் தங்கச்சியும் அக்காவும் பொண்ணுன்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மேடம். அதுக்கடுத்து நான் பேச மேடம். தூக்கி போட்டுட்டு போறீங்கல்ல, உங்க வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்க, ஞாபகம் இருக்கணும். அது பாட்டுல எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கும். அது பாட்டுல அது வேலை பண்ணி சம்பாதிச்சு ஒரு வேளை சோறு நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கும். லைஃப் பூரா கஷ்டப்பட்டாச்சு. கொஞ்சம் நஞ்சா கஷ்டப்படுறாங்க கூட எவ்வளவோ கஷ்டப்படுறேன். சின்ன வயசுல இருந்து கஷ்டம். அதான் பையனை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களாமா? மதிக்க தெரியல பாருங்க, ஒரு பொண்ணை மதிக்க தெரியல. எப்படி எப்படிமா இது மாறும்? யாரால சுகம் நீங்க ஆமாமா, நீங்க கஷ்டப்பட்டீங்கல்ல, அடுத்த தலைமுறையாவது நல்லா நல்லா வாழணும். நல்லா வாழறதுக்கு ஆம்பளை பசங்களுக்கு பொண்ணை மதிக்க கத்து கொடுக்கணும். கல்யாணம் ஆன அந்த கோயில்ல இருந்தே இட்டுன்னு போயிட்டாங்க. அவங்க வாசல்லயே உட்கார்ந்து இப்படி அம்மாக்கள் நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பசங்க இதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சத்தியமா கேளுங்க, அவளை கேளுங்க, அவளை கேளுங்க, 2 பேரும் தெரியாதுன்னா சொல்றதெல்லாம் சும்மாங்க. எல்லாம் நல்லா தெரியும். அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணதா அவங்க அம்மா அது வரையும் கோயில்ல உட்கார்ந்து இருந்தாங்க. கோயில்ல உட்கார்ந்து போயிட்டாங்க. பாருங்க, ஜம்முன்னு ஜீன்ஸ் போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து இப்படி ஜாலியா. எனக்கு இல்ல, இது இல்ல. அவ கஷ்டப்படுறா பத்தியா? சோறு கஞ்சி குடிச்சாலும் ஒரு வேளை சாப்பிட்டாலும் அந்த குழந்தைய வச்சு பழிச்சிட்டு இருக்கா பத்தியா? அந்த குழந்தைக்கு சோறு போடுறா பத்தியா? அவதான் ஆளு. அவளை பார்த்து நான் கையெடுத்து கும்பிடுவேன். பாத்தியா? அவள சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. ஆனாலும் அந்த குழந்தைய எங்கேயாவது கொண்டு போய் தூக்கி போடல, தூக்கி வீசல, குப்பை தொட்டியில கொண்டு போடல, பொறுப்படுத்தின்னு பாத்துட்டு இருக்கா. அதுதான் தில்லு, அதுதான் சக்தி. குழந்தை பிறந்தப்ப என்கிட்ட சொல்ல வேண்டியதானே மேடம்? எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேடம். எதுவுமே சொல்லவே இல்லையா மேடம்? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் என்ன மேடம் பண்றது? இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வரணும்பா. நல்லா வாழணும், நீட்டா வாழணும், டிசிப்ளினோட வாழணும். 4 பேர் இப்படி நல்ல பையனை பெத்து வச்சிருக்கீங்கன்னு அம்மாவை பார்த்து 4 பேர் சொல்லணும். அந்த நினைப்பு இருக்கணும். யாரு வேணா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாமன்னு ஸ்டைல் காமிச்சிட்டு போலாம். ஒரு பொண்ணு அழ வைக்கிறது, தன்னோட வாரிச ரோட்ல விடுறது, இதெல்லாம் வீரத்தனமா? எவ்வளவு நேரம் வேணும்ப்பா நமக்கு எல்லாம்? சொல்லு, எவ்வளவு நேரம் வேணும்? இப்படி நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை தலைகீழ ஆறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? இந்த ஆட்டம் போடுறோம் நாம தான். என்ன எல்லாமே நம்ம கையில இருக்குன்ற மாதிரி ஆட்டம். பாரவள ஒருவேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாம, அப்போ அவங்க குழந்தைய விடல, அந்த பொண்ணு விடல. புருஷன் வீட்டுல இருந்த மாமியாருக்கு பதில் சொல்லி, புருஷனுக்கு பதில் சொல்லி பசங்களை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. அவங்க கொடுத்த குழந்தையும் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் அவங்களோட வாரிசையும். அதுக்கே அவங்க பாராட்டணும். பாராட்டலன்னா கூட பரவாயில்ல, அந்த பிள்ளையனா வச்சு பாத்துக்கணும். ஒரு மூஞ்சி பார்க்கல, அந்த குழந்தை மூஞ்ச பார்க்கல, அது பேசுறத பார்க்கல. 3வது மனுஷங்க நாங்களே அந்த குழந்தைய நினைச்சு அப்படி உருந்து
இவ்வளவு தூரம் பாதுகாத்து ஆளாக்கி 3 வயசு வரையும் வச்சிருக்கோம்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு இதெல்லாம் பாருங்க. காரணமா? வீட்டை தாண்டி உங்களுக்கு தான் நல்லா போறாங்க. தெரியும். எதுவுமே சொல்லல உங்க மேடம். பையன் அந்த பொண்ணோட பழகி இருக்கான். அது எனக்கு உங்க தெரியாது மேடம். பேர புள்ளதான். எனக்கு தெரியாது. எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. ஆனா கன்வீனியன்ட்டா கை கழுவி விட்டுட்டீங்க. எனக்கு தெரியவே தெரியாது. அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தப்பா பண்ணாதீங்கம்மா. பையனை தட்டி அந்த மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவரை கேளுங்க. நான் வரலாம் வீட்டுக்கெல்லாம் இட்டுன்னு போக முடியாது மேடம். எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கா. எங்க அப்பா எல்லாம் பையன் சரி கிடையாது மேடம். எங்க அப்பா அவங்க என் அப்பா தம்பி சரி. தான் எங்க குடும்பத்தையே பாத்துனுக்குறான். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா என்ன? இவன் வேலைக்கு போறது நான் வேலைக்கு போறது 200 ரூபா தான் மேடம் வருது எனக்கு. ஏன் ஆ. ஏன்? என்ன அவ்வளவுதான் எனக்கு சம்பளமே. 6000 ரூபா மொத்தம் அவ்வளவுதான். தம்பி தான் பாத்துட்டு இருக்கான் சொல்றீங்க? அவன் தான் வேலைக்கு அவன் தான் வேலைக்கு போறான் கரெக்டா கண்டினியூஸா. ஏன் நீங்க ஏன் போறது இல்ல? எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி ஆயிடும் மேடம் மைண்டு. ஒரு மாதிரி ஆயிடுமா? இதெல்லாம் எஸ்கேபிசம். தப்பிக்கிறதுக்கு, வாழ்க்கையில இருந்து தப்பிக்கிறதுக்கான எக்ஸ்கியூசஸ். என்ன பேசணும்னு வந்த? உங்கள்ட்ட என்ன பேசணும்னு வந்த? உன் வீட்டுக்கார்ட்ட பேசு என்ன ஏதுன்னு. என் வீட்டுக்கு வர கூட போறாம தாங்க இருக்கு. நானும் அக்கா வீட்டுல எத்தனை நாளைக்கு வச்சிருப்பாங்க? அப்ப அவங்க வீட்டுல போயிரு. யார் உன்னை வெளியே அனுப்ப முடியும்? என் மாமியார் தான் எங்களுக்கு அவங்களுக்கு இருப்போம். 2 பேர் நல்லா இருப்பு மாதிரி எங்க தான் போக மாமியார் தான் இருக்க சொல்லுங்க. விடாம ஆக்குறது. எங்க என்ன மாமியார் நான் தான். வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் மேடம். அதான் நான் சேர்க்க மாட்டேன். நான் படுறதே கஷ்டம். இதுல வேற இவங்களை ஏன் பாத்துக்கணும். நீங்க பேத்திய பாத்துட்டு இருந்தா அவங்க வேலைக்கு நான் போயிட்டு பார்க்க வரட்டும். மாட்டேன் மேடம். ஏன் அவ்வளவு ரோஷம்? தோசை இல்ல மேடம். என்னால முடியாது மேடம். நானே வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு இது பண்றேன் அப்ப குடும்பத்தை. அந்த பொண்ணு அது நல்லா அப்ப இருக்கணும்னு நானே யோசிக்க மாட்டீங்களா? கஷ்டப்படுறேன். உங்க பேர யோசிக்கிறேன். பிள்ளை இல்ல அது? எனக்கு தெரியாது மேடம். அவனை கேளுங்க, அவளை கேளுங்க. சொல்றது 2 பேர். உங்க பேர பிள்ளை இல்லையாமா அது? எனக்கு தெரியாது. நான் கமிட்டலா உட்கார்ந்துருக்கீங்க. இல்ல மேடம். எனக்கு நானே இவங்க அப்பா கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறேன். இந்த அடி பண்ணி அடிச்சுட்டு இதெல்லாம் ஆயிடுச்சு. நானே சுயமா கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன் பசங்களுக்கு. நீங்க எப்படி இருக்கணும்மா? இவ்ளோ கஷ்டப்படுறதால நீங்க அந்த பொண்ணை கஷ்டப்பட விடலாமா? தெரியாது மேடம். நான்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன். எனக்கு அவ்வளவு வசதி இல்ல மேடம். வசதி வேண்டாமா? மனசு இருந்தா போறோம். மனசுதான் மேடம். அவ்வளவு இது நீங்க குடிக்கிறத கஞ்சியில ஒரு அரை இவ்வளோண்டு அந்த குழந்தைக்கு ஊத்தினா போறோம். அதுக்கெல்லாம் மனசு இருந்தா போறோம். வசதியெல்லாம் வேண்டாம். நான் போனா வீட்டுக்காரர்கிட்ட தான் போவேன். நான்லாம் போக மாட்டேன். போக சொல்லு வீட்டுக்காரர்கிட்ட. எப்படி இல்லைன்னா இங்கே நான் செத்துருவேன். நான் பிளாட்பாரத்துல பத்துக்கிறியா அவன் சொல்லு. பொன வண்டியாண்ட பத்துக்கிறியா சொல்லு. இதுக்கெல்லாம் சொல்லு. நான் ஓகே. இதெல்லாம் சொன்னியா குழந்தை குடுக்கறதுக்கு முன்னாடி? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது மேடம். நீங்க ஏன்பா இதெல்லாம் இன்னைக்கு நீங்க சொன்னியா? குழந்தைய கொடுத்துட்டீங்க. இப்ப லோல் படுறது யாரு? நீ தான் கஷ்டப்படுறியா இல்ல கஷ்டப்பட்டு வளர்க்குறியா? இல்ல கஷ்டப்பட்டு வளர்க்குறியான்ற இவ்வளவு வளர்த்து இது பண்ணது யாருக்கு? அந்த குழந்தை எனக்கு தான். என்ன ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்னா? ஒண்ணு சேர்ந்தீங்கல்ல, ஒண்ணு சேர்ந்தீங்க நல்லாவ. அப்ப அது ப்ரூஃப் இல்லாம அது என்னடா? பேசாத. இவனை அடிச்சாங்க. என்னென்ன பண்ணாங்களோ எல்லாம் பண்ணாங்க மேடம். அவ நீ பேசவே கூடாது. நீ கூப்பிட்டதுனால தானே அவ வந்தா. உன் தங்கச்சியை பேச சொல்லு. நீ பேசவே கூடாது. நீங்க போங்கம்மா வந்தாங்க. வழியில ப்ளீஸ் போங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசிட்டு இருந்தேன். நீங்க போங்க. ஒரு பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பையனுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. பேசி தொலையண்டி, எதனா பேசி தொலைய. ஏன் அழுவுற? அழுது மூதேவித்தனமா அழுதுதான் என் வீட்லயே உட்காந்து டிராமா பண்ணிட்ட. ஏமா இப்படி பேசுற நீ? எவ்வளவு வயிற்றுல இருக்கு அந்த பையன். எப்படி பேசுறான் பாத்தீங்களா? எப்படி பேசுறான் பாருங்க. அதுக்குன்னு நீ இப்படி பேசுவியா? எவ்வளவு வயிற்றுல நமக்கு தேவை அந்த வார்த்தையெல்லாம். கண்டு போய் படுத்துட்டு வருவா, பிள்ளைய வாங்கிட்டு வருவா. அந்த பிள்ளைய பார்த்தும் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி இவளுக்கு எல்லாம் நான் செஞ்சு இன்னைக்கு எந்த நிலைமையில நான் நிக்கிறேன். செஞ்சுதான் எவ்வளவு பேச்சு வாங்கிட்டேன் எல்லாருக்கிட்டையும். அவன் கொடுத்துட்டு போயிட்டான் ஈஸியா. இன்னைக்கு வீட்டுக்கு என் வீட்டுக்காருக்கு தாங்க அசிங்கம். அந்த குழந்தைய பார்த்து எத்தனை பேர் என் வீட்டுக்கார தப்பா பேசுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? என்ன பதில் சொல்ல முடியும்? இருமா, உன்னால என்ன பாத்துக்க முடியாது அவளை. என்னால பாத்துக்க முடியாதுங்க. அவனோட அமுச்சு வைங்க. பிள்ளைய வேணா நான் பாத்துக்குவேன். ஏன்னா பிள்ளைய கூட நம்பி அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. பிள்ளைய மட்டும் நீங்க பாத்துக்கிறது என்ன வீரம். அம்மா பிள்ளைய நான் பாத்துக்கிறதுனா நீ பாத்துக்கிறியா அப்ப வச்சு? நான் கேக்குறேன். கேளுங்க எப்படி கேட்டாரு பாத்தீங்களா? இந்த பாரு, மரியாதை கட்டணும் சொல்றேன் மேடம். அவங்கள ரெஸ்பெக்டா பேச சொல்லுங்க மேடம். நான் ரெஸ்பெக்டா பேச. என்ன கெட்ட வார்த்தை பேசுன நீ? நீ ஒரு ஆளு தான் கேட்கல, ஊர் ஆளுங்க எல்லாம் கேட்டுட்டாங்க. நீ ஒரு ஆளு தான் பாக்கி. கேட்டு தொலை, அதையும் வாங்கி தொலைகிறோம். வேற என்ன பண்றது? இவ்வளவு வச்சுட்டு பாக்கிறது அது ஒண்ணுதான் எங்களுக்கு மிச்சம். ஏமா ஆளுக்கு பேரம் போட்டுட்டு இருக்கீங்க அந்த பொண்ண.
வேறம் போட்டு இருக்கீங்கன்னா பண்ணும்போது எங்க போச்சுங்க அறிவு அவளுக்கு? ஒரு வார்த்தை அக்கா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால, சண்டை போட்டா அக்கா என்ன வேணாமா உனக்கு? சண்டை போட்டா வேணாமா? அவனோட சுத்தி இருக்க, ஊரு பொறுக்கி இருக்க, ஊர் சுத்தி இதெல்லாம் ஒரு எங்க வார்த்தை சுத்தி சொன்னியா? எங்க சுத்தி இருக்கிற உன் தங்கச்சி கூட்டினேன் சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கோம். சினிமாக்கா? எந்த சினிமாவுக்கு போன சொல்லுமா? எந்த சினிமாவுக்கு போன சொல்லு. அம்பத்தூர்ல. எந்த அம்பத்தூர்ல? அமெரிக்கால இருக்குல்ல அம்பத்தூர், அந்த அம்பத்தூர். உன்னெல்லாம் போயிட்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அமெரிக்கால ஒரு அம்பத்தூர் இருக்குல்ல, அந்த அம்பத்தூருக்கு. உங்க பேர் என்ன? விஜய். விஜய், ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லுங்க. உண்மையா சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க பண்ண தப்புக்கு, நீங்க செஞ்ச வேலைக்கு பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? புரியல, நீங்க சொல்றதே புரியல. நீங்க இந்த பொண்ணோட பழகினீங்க, அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க, உங்க வாரிசு அதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கான இது என்ன மேடம்? ப்ரூஃப் என்ன மேடம்? எனக்கே தெரியலையே. அது எனக்கே தெரியலையே, அதுதானே டவுட்டா இருக்கு. வேற அதெல்லாம் கேட்க அப்படி பேசினா வச்சுக்கோ, சொல்லக்கூடாது. சாமி மேல சத்தியமா சொல்றான், அவன் தாங்க, அவன் தவிர யாரும் இல்ல. அதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம்னா எல்லாரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும். அம்மா சொல்றதாலதான் அப்பா, புரியுதா? நீங்க நாங்க எல்லாரும் அப்பா கூப்பிடுறது அந்த நம்பிக்கையில தான். 1 மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கம் வர வேண்டியது, ஆள் இல்லாதப்ப. அப்புறம் எத்தனை தடவை வந்திருக்கேன் நான்? சொல்லுங்களேன், நீங்க தான் சொல்லுங்களேன். ஆமா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உன்னதான் இப்பதான் பாக்குறேன்னு நான் தெரியுமா? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் உன்னையே பாக்குறேன். மேரேஜ் ஆச்சுன்னு அவரே சொல்றாரு. மேரேஜ் ஆச்சா, குழந்தை பெத்துண்டாராம், ஆனா அவங்க பாத்துக்க மாட்டாராம். அவங்க போட்டோ எல்லாம் இருக்கு, எடுத்துன்னு வரட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு? இதுதான் தவறே சொல்றாரு. மேரேஜ் ஆனது நின்று போட்டோ வேற வேணுமா? வாழ முடியாது மேடம் என்னால. எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு உடம்புல தூக்கி போட்டுட்டு போமா, உன் வாழ்க்கைய பாத்துக்குமா. இவங்களை எல்லாம் நம்பிட்டு உட்காந்துருந்தேன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. வருதான் தான் எப்பயோ போட்டிருப்பேம்மா நானு. அதனால இவன் தான் வேணும்னு நான் இருக்கோம். சரி, அப்ப குட். அப்ப அவங்க கூட வாழறதுக்கு நான் அவர்கிட்ட பேசு. போய் பேசு போ. மேடம் வெளியே போலாமா? நானு போக கூடாது, அவளுக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி போய் சொல்ற? போய் சொல்றாதா? உங்க அம்மா மாதிரி போய் சொல்லிட்டு. உங்க அம்மா மாதிரியா? உங்க அம்மா மாதிரி தான் நீனு போய் சொல்ற. இந்த பாரு, நீ நானு ஒன்னா இல்ல சொல்லு. கிடையாது. நீ இல்லன்னு எப்படி சொல்ற? டெஸ்ட் எடு. நீனு தானே? கிடையாது. இன்னும் நான் கிடையாது. வேற யாரு? எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? நீதான் சொல்லணும். நான் ஒன்னும் சொல்ல முடியாது. நீதான் சொல்லணும். சத்தியமா என் குழந்தை சத்தியமா நீதான், வேற யாரும் இல்ல. நான் கிடையாதுன்றல. என்னம்மா படிச்சிருக்கியா நீ? யாருமே படிக்கல. இந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம், அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும், அவளுக்கு என்ன ஹெல்ப், அந்த குழந்தைய வளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா அந்த குழந்தையோட அப்பாக்கு அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தைரியம் இல்லை, சரியா? அப்போ இந்த பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிடலாமா? ஸ்டேஷனுக்கு போலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஏற்கனவே கொடுத்துதாங்க இந்த இதுல இருக்கு. ஏற்கனவே கொடுத்தா நாங்க வரோம், அது வேற. நாங்க வரோம். பண்ணுங்க, எதனா பண்ணுங்க. செத்தாலும் சாவனே தவிர இந்த நான்லாம் வாழ மாட்டேன். எனக்கு தேவை என் பொண்ணு நல்லா இருக்கணுங்க. இல்ல இது பாரு, சத்தாலும் சாவேனே தவிர என் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன். அதான் சொல்றேன். நீ இப்போ தேவை கிடையாது. என் குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேன். நான் ஏன் பாக்கணும்? என் குழந்தைக்கு வேற எவனாவது சாப்பாடு போடுவான். என்னோட குழந்தைக்கு நான் எல்லாம் பார்க்க மாட்டேன், நான் சாப்பாடு போட மாட்டேன், அதை நான் வளர்க்க மாட்டேன். வேற எவனாவது அதுக்கு தைரியம் இருக்கிறது ஒருத்தன் வந்து அந்த குழந்தைக்கு பாத்துப்பான், அந்த குழந்தைக்கு சாப்பாடு போடும். முதல்ல என் குழந்தைன்னு ஃபர்ஸ்ட் ப்ரூவ் ஆகட்டும் மேடம், அதை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏய் தெளிப்பா அப்படி ஒன்னா இருந்தப்பெல்லாம் தெரியல, இப்பதான் தெரியுதா? நீதான் வேணும், நீதான் வேணும், இல்லைன்னா நான் இங்கே செத்துருவேன்.
இவ்வளவு நாளா இருக்கணும் உனக்காக தானே இருக்கோம், இல்லைன்னா எப்பயோ போயிருக்க மாட்டான். எனக்கு ஏதாவது உண்மை தெரியும் தான் இப்படி வந்தேன். கம்முன்னு போ, அப்படி போ, உங்க அக்கா பக்கத்தில் உட்காரு போ. இத்தனை வருஷமா உங்க அக்கா கூட தானே பார்த்துருந்த, போ அப்படி போய் பத்துக்கு போ. யாரு எல்லாம் உங்க அம்மா தான் சேர விடாம இருந்தது. உங்க அம்மா தான். போ ஃபர்ஸ்ட் அங்கே போய் பத்துக்கு போ. இப்ப எனக்கு என் குழந்தைக்கு வழி சொல்லு என்னன்னு சொல்லு. சொல்லு, நீ தானே கொடுத்த, சொல்லு. இங்க பாரு, சொல்லு, நீ தானே கொடுத்த. இங்க வாமா, இங்க வந்து உட்கார், வந்து உட்கார். உண்மையிலேயே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு வயிற்றுச்சல் சும்மா விடாதுங்க. பாருங்க, நான் சொல்றது கேட்பீங்களா? இந்த பையன் மேல ஆக்ஷன் எடுங்க. அது ஒரு பக்கம் போட்டும், இவன் வாழ்க்கைய பாரு, வாழ்ந்து காமிங்க. பொண்ணு அழகா வளர்த்து காமி. அவனால முடியாததை நீ பண்ணு. எதுக்கு இவங்க தயவெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? அவன் பெத்து போட்ட குழந்தைய பாத்துக்கிறதுக்கு முடியல, அவங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தெரியல, பயந்துட்டு உட்காந்துருக்கான். டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க மேடம் ஃபர்ஸ்ட். சரிங்க, நானே வளர்த்துக்கிறேன் அந்த பிள்ளைய. நீ எல்லாம் வளர்க்க வேண்டாமா? டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஒரு நிமிஷம். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு ஒண்ணும் பயப்பு இல்ல. யார் பயப்படல? ஏன் பயப்படுறாங்க? எதுக்கும் பயப்படுறோம்? நானே பயப்படாம எடுங்கன்றேன். கம்மியா வருது. ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு? உங்க பையன் குழந்தை என்ன ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது பாத்துக்கலாம் மேடம். என்ன பண்ணுவீங்க? அப்பதானே டெஸ்ட் எடுப்போம். அப்ப சொல்றேன் மேடம். அப்ப சொல்ல முடியாது, இப்ப சொல்லணும். அப்பதான் யோசிக்க முடியும். ஏன்னா அதுக்கு கூட தெரியல, அவன் குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு கூட முடியல. சிம்பத்தியா தான் இருக்கு எனக்கு. இடத்தையே நான் வாங்கல, அதுக்குள்ள நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா இடம்ட்டு? என்ன மேடம்? அப்பா அன்னைக்கே வாங்கிட்ட, அவ கூட சுத்தினால அன்னைக்கே இடத்த வாங்கிட்ட. வேலை மேடம், அன்னைக்கே இடத்த வாங்கிட்ட. அவருக்கு ஒரு நாள் 200 ரூபாய் தான் சம்பளமா மேடம். அதுவும் பொணத்தை தூக்குற வண்டிகள்லாம் நான் போயிருக்கிறேன் மேடம், வேலை செஞ்சிருக்கேன் மேடம். அப்பெல்லாம் வந்து கேட்க வேண்டியதானே மேடம்? அதுக்கு என் கூட வர வேண்டியதானே மேடம்? அப்பெல்லாம் வராம இப்ப ஏன் மேடம் வராங்க? அன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்களா? நான் ஏன் மேடம் கூப்பிடணும்? இஷ்டம் பிடிக்கணும். அப்ப பிடிக்கல, இப்ப பிடிச்சிருக்கா மேடம்? நான் கேக்குறேன், நானே கேக்குறேன் மேடம். என் பக்கமே நியாயமா பேசுங்க. அவர் ஏதோ கேக்குறாரு, அது என்னமா? 3 வருஷமா ஏன் போல கேக்குறாரு. ஏன் போல? வர வேண்டியதானே, என்ன பார்க்க வேண்டியதானே? ஏன் போல? வேலை செய்யற கடை தெரியாதா? வர வேண்டியதானே? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். நான் ஒன்னும் சொல்றதே இல்ல. சொல்லு. டென்ஷன் ஆனா வேற மாதிரி தான். ஏன் போல இத்தனை வருஷம் இந்த பையன் வீட்டுக்கு? அவங்க அம்மா தான் சேர்த்துக்க மாட்டாங்கறாங்களா? அவங்க அம்மா தான் எங்களுக்கு போனியா இல்லையா? அவங்க அம்மா தான். போனியா இல்லையா? போனா என்ன உள்ளேயே சேர்க்க விடல, வெளியில தரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. யார் யாரு? எப்போ? உங்க அம்மா தான். எப்போ வந்தீங்க? நான் வந்தேன். நான் வந்தேன். வீட்டாண்ட வந்தது என்ன சாட்சி? இல்ல எங்க அம்மாவை கூப்பிடுவா கேக்குறீங்களா? எங்க அம்மாவை கூப்பிட்டு பேசுவா? உங்க அம்மா தான் என்ன துரத்துனது. சரி, உங்க அம்மா தான் என்ன துரத்துனது. கூப்பிடுறேன், கூப்பிடு. உண்மையா போனியா இல்லையாமா? போனோம்மா. எத்தனை வாட்டி போன? குழந்தை தூக்கிட்டு 2 வாட்டி நான் போய் பார்த்தேன். அவங்க அம்மா என்ன துரத்தி அனுப்பிட்டாங்க. ஒரு தடவை நானே அமிச்சேன் குழந்தையோட, போய் உங்க மாமியார்ட்ட காட்டிட்டு வாடி. எல்லாரும் சொன்னாங்க ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லனா நல்லா இருக்காதுன்னு. நம்ம போனாலே அவங்க துரத்தி விடுற இதுவா இருக்காங்க, வராதிங்க வராதிங்க வராதிங்கன்றாங்க. அப்படி இருக்கு அவங்க வீட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியும். எங்க முன்னாடியே சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க, எப்படி சேர்த்துப்பாங்க? இந்த பொண்ணை சேர்த்துக்க முடியும். நீங்களே வராதுப்போ நாங்க எப்படி வராங்க? சேர்த்துங்க. முடியாது. சரி, 2 சாய்ஸ் தான்ப்பா. ஒண்ணு இல்லைன்னா அழகா நீங்க பண்ண தப்புக்கு நீங்க பொறுப்படுத்துங்க. அந்த குழந்தைய நினைச்சு, அந்த குழந்தை உங்க குழந்தை, அதை ஏத்துக்குங்க. இல்லையா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ரொசீஜர் படி போலாம். 2வது சொன்னீங்களா? அதுவே ரெடி மேடம். அவங்க அக்கா பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அவங்க அத்தை பொண்ணு. அந்த பொண்ணோட தலையில வைத்த பாவம். நான் கல்யாணம் பண்ணி போறேன். யார் சொன்னது உனக்கு? நான் கல்யாணம் பண்ணி போறேன். அதான் எங்க வீட்டுல வந்து சொன்னீங்களா? எப்போ? நான் எங்க அத்தை பொண்ணு இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு.
எனக்கு அத்தை பொண்ணே கிடையாது. நீங்க தாங்க சொன்னீங்க, எனக்கு போலீஸ் அத்தை பொண்ணே ஸ்டேஷன்லயே கிடையாது. சொன்னீங்க எங்க அத்தை பொண்ணு இருக்காங்க, அத்தையே கிடையாது. போலீஸ்காரங்கள்ட்டே சொன்னாங்க. ஒரே அத்தை தான். எனக்கு அத்தையே கிடையாது. அத்தையே கிடையாது, ஒரே அத்தை சொல்ற. அவனுக்கு பேச கூட தெரியல. ஒரு அத்தையே கிடையாது ஆனா ஒரே அத்தையா? அத்தை பொண்ணே கிடையாது ஆனா ஒரே அத்தை பொண்ணு தானா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 200 ரூபாய் சம்பளம் கிடையாது, டெய்லி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த ஜீன்ஸ் எவ்வளவு காஸ்ட் இருக்கும்? எங்க அம்மா வாங்கி கொடுத்தது மேடம். வெரி குட். அம்மா வாங்கி கொடுத்தது. சட்டை அம்மா வாங்கி கொடுத்தது. அம்மா தான் கெடுத்துறாங்க உங்களை. அம்மா தான் உங்களுக்கு எடுத்துறாங்க. அம்மா வாங்கி கொடுப்பாங்க, பையன் ஏத்தி ஏத்தி விடுவாங்க, ஸ்க்ரூ பண்ணி விடுவாங்க. எல்லார் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுமா, நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம். சரியா? போப்பா இல்லையா? விட்டா போறோன்னு ஓடுறாரு பாருங்க. விட்டா போதும்னு ஓடுறான் அந்த பையன். முடிவோடு தான் வந்திருக்காங்க அவங்க. அந்த பையனும் தான், அந்த பையனோட அம்மாவும் தான். தயவு செஞ்சு காவல்துறைக்கு நாங்க வேண்டிக்கிறோம். இந்த பொண்ணு அபல பொண்ணு, இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லணும். அந்த பையன் ஒரு குழந்தைய வச்சுட்டு அவன் நடுத்தெருவில் நிக்கிறா. எவ்வளோ நாள் தான் அந்த பொண்ணு பார்த்துப்பா? அந்த பையனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். அவங்க அம்மாவை சொல்லி புரிய வைக்கணும். தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.